கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சுற்றுச்சூழல் அணி, சூலூர் தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம், சூலூர் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த இனிய மாலை பொழுதில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய 103வது பிறந்த நாளை முன்னிட்டு வீழ்வோம் என்று நினைத்தாயோ என்கின்ற கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள், நம்முடைய தளபதி முருகேசன் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள். வரவேற்புரையாக நம்முடைய சூலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய மன்னவன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுகிறார்கள். கோவை சுற்றுச்சூழல் அணி விஜயகுமார் அவர்கள் தொடக்க உரை ஆற்றுகிறார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில், வால்பாறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற குட்டி சுதாகர் அவர்களுக்கு இன்றைக்கு பாராட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மருத்துவத்துறையில், கல்வித்துறையிலே பணியாற்றிய இவர்களுக்கு உதவித்தொகையும் இப்போது வழங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்குமாறு மரியாதைக்குரிய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களை தலைமை பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புக்குரிய தலைவர்கள், பெரியோர்களே, நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரே சுருக்கம் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 12 வயதிலே தன்னுடைய படிப்புக்காக உரிமையை பெற்றவர். 14 வயதில் களப்போராளி. 17 வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை திருவாரூரிலே உருவாக்கியவர். 20 வயதில் பெரியாரின் குடியரசு துணை ஆசிரியராக பணியாற்றியவர். 24 வயதில் திரைப்பட வசனகர்த்தா. 26 வயதில் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய போது பிரச்சார குழு உறுப்பினர். 28 வயதில் திரைப்படத்துறையிலே ஒரு முடிசூடா மன்னர். 32 வயதில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர். 42 வயதில் தமிழ்நாடு பொதுப்பணி போக்குவரத்து துறை அமைச்சர். 43 வயதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 19 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் சட்டமன்றத்திலே பணியாற்றி இருக்கிறார்கள். முரசொலி நாளேட்டின் 75 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார்கள். அவருடைய பொது வாழ்க்கை 80 ஆண்டுகள். கிட்டத்தட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களே எடுத்துக்கொண்டாலும் கூட, திருப்பூரிலே தந்தை பெரியாரை சந்தித்த போது 1934, ஒரு 25 ஆண்டுகள் தான் அண்ணாவினுடைய பொது வாழ்க்கை. ஆனால் ஒரு இயக்கத்தை 50 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றி, இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த போதும் அதையெல்லாம் தகர்த்து இந்த திராவிட இயக்கத்தை நம் கண் முன்னாலே நிறுத்தியவர் முத்தமிழறிஞர். அப்படிப்பட்ட முத்தமிழறிஞருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்குமாறு அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, தேவி மன்னவன் அவர்கள் இப்போது வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். கரவொலியை எழுப்பி அனைவரும் வருக வருக என வரவேற்று, நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் முன்னிலையிலும், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர் அவருடைய முன்னிலையும் தன்னை கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார். அவரை அனைவரும் வருக வருக என்று இந்த கொள்கை குன்றாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்து கொள்ள அழைக்கின்றோம்.
நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் புலவரையாவும் பேசி முடித்ததும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சிறப்பு செய்பவர்கள் செய்யலாம். நிகழ்ச்சிக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். சிறப்பு செய்வதில் மகிழ்கிறோம். வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களுக்கு இந்த சூலூர் மண்ணிலே, சுயமரியாதை மண்ணிலே முதல் நிகழ்வாக வருகை தந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் வால்பாறை சிங்கம் குட்டி என்கின்ற சுதாகர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யுமாறு புலவரையா அவர்களையும் மாவட்ட செயலாளர் அவர்களையும் தெற்கொன்றிய செயலாளர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உதவித்தொகை வழங்குவதிலே கோவை தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி, சூலூர் தெற்கொன்றிய திமுக, சூலூர் நகர திமுக உள்ளிட்ட நண்பர்கள் பெருமிதம் கொள்கிறோம். நண்பர்களே, துயரமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம்தான். 2 பேருக்கு, 2 மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பிற்காக உதவித்தொகை வழங்குகிறோம். 2 பேரிற்கும் தந்தை இல்லை, இருந்தாலும் கழக தோழர்கள் அரணாக இருக்கிறோம் என்கின்ற தைரியத்திலே, உற்சாகத்திலே அவர்களுக்கு வழங்கிறோம். முதலாவதாக சுபாஷ் அவர்களின் அப்பா, அவர் மகேந்திரன் சொல்ல வேண்டும். திமுக தொண்டர் என்று சொல்லுவதை விட திமுகவின் வெறிபிடித்த தொண்டர் என்று சொல்ல வேண்டும். அவர் குருவமால் நகரிலே குடியிருந்து வந்தார். அவர் பெருந்தொற்று காலத்திலே காலமாகி போனார். கடந்த 4 ஆண்டுகளாக அவருடைய பள்ளி படிப்புக்கு உதவி வருகிறோம். இதோ இப்பொழுது கல்லூரியின் 1ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் சுபாஷ் அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிறோம். அவருடைய பாட்டி வந்திருக்காங்க, அவங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உதவித்தொகையை நாங்கள் வழங்குவது அந்த மாணாக்கர்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்குத்தான் என்பதை தெரிவித்துக்கொண்டு, முதலாவதாக 5000 ரூபாய் மாநில கல்வியாளர் அணி பொருத்தமாக கொடுப்பதற்கு கூட நம்முடைய புலவரையா அவர்களும் கொடுக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக செல்வி விவேகா, 3 பெண் மக்கள், கடைசி பெண், கல்லூரியின் 1ஆம் ஆண்டு. 2 அக்காக்களும் கல்லூரி 4ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிறார்கள். அவருக்கும் தந்தை இல்லை, வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தாலும் அவருக்கு கல்விக்காக நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு புலனம் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து ரூபாய் 50,000 ரூபாயை கொடுக்கிறோம். நம்முடைய தர்மராஜ் அண்ணன், லோகநாதன் அண்ணன், நிறைய நண்பர்கள் பெயர் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரவர் சக்திக்கு தகுந்த மாதிரி கழக தோழர்கள் இணைந்து ரூபாய் 50,000 வழங்குகிறோம். அவர்கள் இருந்தால் வரல, வாங்க வாங்க வாங்கண்ணா. பசுமையாக நினைவு வருகிறது. அது மட்டுமல்ல, முடங்கி கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். இது போன்ற வாசகங்கள் எல்லாம் ஐயா எழுதி கொடுத்து அவர் எழுதுவார். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த சூழ்நிலைக்கு நமக்கு பொருந்துகிறது. இதை அன்பாக நினைவூட்டுகிறோம். நன்றினா. அடுத்ததாக புலவரையா அவர்கள் உரையாற்றுவார். அவருக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அந்த நம்முடைய கழக தோழர் மகேந்திரன் அவர்களின் தாயார் அவரிடத்திலே மகேந்திரன் அவர்களின் மகனுக்காக வழங்குகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறப்பு வாய்ந்த முத்தமிழ் அறிஞர், நவீன தமிழகத்தின் சிற்பி, தலைவர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை முன்னிட்டு
கோவை தெற்கு மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் அணி, தெற்கு ஒன்றிய திமுக, நகர திமுக இணைந்து நடத்திய இந்த மாபெரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பானதொரு கருத்துரையை வழங்கிய மாநில கல்வியாளர் அணியினுடைய தலைவர் ஐயா புலவர் அவர்களுக்கும், இதன் சிறப்பான கருத்தரங்கில் தலைமையேற்று மிகச்சிறந்த முறையில் இங்கு கலந்து கொண்ட எங்களுடைய அன்பிற்கினிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய அண்ணன் மன்னவன் அவர்களுக்கும், தொடக்க உரை மற்றும் இந்த கருத்தரங்கு மிகச்சிறந்த முறையில் நடைபெற கடந்த 2 நாட்களாக கடினமாக உழைத்து கருத்தரங்கு வெற்றி பெற பாடுபட்ட அண்ணன் தொடக்க உரை ஆற்றிய அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்த தலைமை செயற்குழு உறுப்பினர் சுரேஷ்குமார் அவர்களுக்கும், பொதுக்குழு உறுப்பினர் ரகு துரைராஜ் அவர்களுக்கும், பேரூராட்சியினுடைய தலைவர் தேவி மன்னவன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் சோலை கணேஷ் அவர்களுக்கும், சுவா ஜெகநாதன், சுவா ஜெல்வராஜ் உள்ளிட்ட சூலூர் பேரூர் கழக நிர்வாகிகள், கலந்து கொண்ட கோவை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் என அனைவருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி கூறுகிறேன். மேலும் அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாது உணவருந்தி செல்ல அன்போடு வேண்டுகிறோம். அதாவது முக்கியமான காலகட்டத்தில் முக்கியமான கருத்தரங்கம் இது. என்னென்னா, நம்ம இன்றைக்கி ரீல்ஸில் மூழ்கிட்டோம். எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு கண்டென்ட்டை பார்க்குறதில்ல. ஒரு 30 செகண்ட் தான் ரீல்ஸ் தான். இன்றைக்கி இந்த ஆட்சிக்கான காரணமே ரீல்ஸ் தான், எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி உண்மையை விட பொய் ரொம்ப சீக்கிரம் பரவுது. அதுக்கு நம்ம அந்த ரீல்ஸு தான், நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டாவில் அந்த ரீல்ஸ் தான் உங்களை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் பார்க்குறது என்னை சார்ந்திருக்க விஜயனுக்கு வரும், விஜயனை சார்ந்திருக்க மன்னவனுக்கு வரும். அப்போ நம்ம இந்த ரீல்ஸ் கட்டமைப்புக்குள்ளேயே இருக்கோம். இந்த மாதிரி கருத்தரங்கு தான் ஐயா சொன்னார். தலைவர் கலைஞரை பற்றி எங்கே ஆரம்பித்து 1924 ஆரம்பித்து அவர் வாழ்ந்த 95 ஆண்டுகள் வரைக்கான இதையை சொன்னார். இந்த கருத்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில. ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள் தொடர்ந்து நம்ம பரப்பணும். அதுக்கு தான் இந்த மாதிரி கருத்தரங்குகள் தொடர்ந்து நடைபெறணும். இந்த மாதிரி கருத்தரங்குகள் ஊக்குவித்த இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு, இந்த அண்ணன் சொன்ன மாதிரி தான், யாருமே எந்திரிச்சு வெளியே போல, எல்லாருடைய கண்களும் மேடை நோக்கி இருந்துச்சு. இப்படியான இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இதுவே இல்லாத வெற்றிப்படிகளில் கடைசி படியே கிடையாது. விதிப்படி நடப்பென சோம்பி கிடந்தால் முதல் படி கண்ணுக்கு தெரியாது. உடைவாள் ஏந்திய படையால் போலே ஒவ்வொரு நாளும் போராடு. அடைவாய் வெற்றி அடுத்த கணமே மக்கள் பணியை நீ தேடு என்கிற சொல்லுக்கு விடையாய் நமக்கு கிடைத்திருக்கிற வால்பாறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக அன்று வலம் வந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டி எங்களுடைய தளபதி அண்ணனுடைய வெற்றியை நோக்கி பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்த சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ண கருப்பு செவப்பு சா எங்க கதை. நான் படித்த சின்கோனா பள்ளியில் எனக்கு பின்னால் படித்த ஒரு சுறுசுறுப்புள்ள மாணவர் என்று சொல்வதில் எனக்கு ரொம்ப பெருமை. 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று, கடந்த மாதம் 15 நாள் 17 நாள் ஆச்சு, அழைப்பு விடுத்திருந்தார்கள். நான் இங்கிருந்து என்னுடைய நண்பர்களுடன் சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டு எவ்வளவு எளிமையாக, எவ்வளவு உரிமையாக ஒரு சட்டமன்ற பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் மருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்துறந்த சவுசைடு இந்தியப்பா ஜாக்கிரத தப்பாக தொட்டாக்கவா எங்க வண்ண கருப்பு செவப்பு சா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிழவன் பிளட். உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதால் மரமாட்டம் வெளிச்சம் கிடைச்ச
புதிச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு அகர முதல தொட்டு கேள்வி கண்ண இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்கள பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளவன் பிளட்டு உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் போட்ட கொட்டிய புதிச்சதா மரம் அன்பார்ந்த சூலூர் பகுதியிலுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தினை கூறி, நாளை காலை சுமார் 10:30 மணி அளவில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினருடைய ஆனமலை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் தலைமையிலும் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களின் முன்னிலையும் திறக்கப்பட உள்ளது. தயவுகூர்ந்து அனைவரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆதரவு தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு வாய்ந்த இந்த கருத்தரங்கை மிக வெற்றி கருத்தரங்கமாக ஆக்கிய எங்களது கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியுடைய அமைப்பாளர் அண்ணன் பசுமை நிழல் விஜயகுமார் அவர்களுக்கு வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அண்ணன் சுதாகரும் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களும் இணைந்து பாராட்டுகின்றனர். நன்றி.